வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். எஸ், ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சில நியூஸோடு வந்திருக்கோம். ஸோ நீ ஒரு சில நியூஸ் எடுத்துருப்ப இல்லையா? எங்கே அந்த நியூஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு விஷயம் பார்த்தேன், இந்த ஆன்லைனில் ரேடியோ. நான் லிங்க் கூட உங்களுக்கு அனுப்பிச்சிருந்தேன். ஆமாம், அது ஆக்சுவலாக நல்லா ஒர்க் ஆகுது. ஆன்லைனில் ரேடியோன்னு ஒன்று அவங்க தான் நினச்சிக்க போகிறாங்க, ஆன்லைனில் போய் ரேடியோ வாங்கணும் அப்படின்னு. இல்லை, அது ஒரு லிங்க். அந்த லிங்கை கிளிக் பண்ணால் நம்ம சேனல் நம்மளே செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் வெப்சைட்டில் தான் ரன் ஆகுது. இதுக்கு பேர் தான் இன்டர்நெட் ரேடியோ. அப்படி கூட வச்சுக்கலாம். இல்லை, ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் பேஸ்டு ரேடியோஸும் இருந்தது. சூப்பராக இருக்குது. இந்த லிங்க் நான் கீழே போடுறேன், அதை நீங்கள் பார்த்து போங்க. ஆல்ரெடி நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்டா. மேபி யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம், ஏன்னா முன்னாடியிலேருந்தே இருக்கு. எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்கு. இதில் வந்து நம்ம இந்தியாவை கரெக்டாக செலக்ட் பண்ணி அதில் சென்னைக்கு வந்து இருங்க, சென்னையை தட்டினா ரேடியோவில் இந்த குவாலிட்டி அடிக்கிற ஸ்ட்ரைக்க பாரு. ஆமால, அதை மறந்துட்டேன், சாரி. ஆமாம், அது இதில் இப்போ நம்ம லொக்கேஷன் வந்து சென்னை செலக்ட் பண்ணிட்டோன்னா சென்னையில் என்னென்ன ஸ்டேஷன்ஸ் இருக்கோ அதுவுமே தனித்தனியாக காட்டுது. அப்போ சேப்பாக் ஸ்டேஷன்லாம் வரும்ல. ரேடியோ சிட்டி தமிழ் சூஸ் பண்ணிட்டேன், என்ன எதுவும் வரல. இருங்க, உங்கள் இன்டர்நெட் தான் இப்படி இருக்கு. ஒன்று பையன் இதுக்கெல்லாம் காப்பிரைட் ஆகாதுல்ல. ஒன்று சின்சியராக இருந்தால் பையன் மாற்றிடுறான். இது அது வந்து அந்த எஃப்எம்ல நியூஸ் அப்படி ஓடுது. எஃப்எம் கேட்கும்போது இன்டர்நெட் தான் தேவை, ஆனால் பேட்டரி கன்சியூம் ஆகுது தான் ரொம்ப. அந்த அளவுக்கு இல்லை, ஆனால் நம்ம எப்பயும் இந்த ஸ்பாட்டிஃபைலாம் லிசன் பண்ண அந்த மாதிரி. ஓகே, ஸ்பாட்டிஃபை, யூடியூப் மாதிரி நல்லா இருக்கு. ஆனால் கிளாரிட்டி நல்லா இருக்கு. அதுதான் எங்களோட லவ் ஸ்டார்ட் ஆச்சு. நீங்களும் ஆனால் ட்ரை பண்ணி. இன்னும் இந்த லவ்லேருந்து வெளில போகவே இல்லை. சரி, அடுத்து என்னன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து ரொம்ப வருத்தம் தெரிவிச்சிருந்தாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தீஸ் ஆர் த ஃபோட்டோஸ் நாட் ஃப்ரம் ரேண்டம் இமேஜ். இருக்கு இது எல்லாமே வந்து OnePlus ஃபோன்ஸோட இமேஜ் தான். இந்த இமேஜ் நான் உனக்கு தரேன். ஸோ எல்லாமே வந்து OnePlus ஃபோன். நான் என்ன சரி, ஷாமியில் வந்து தீம் நீங்கள் ஒன்று ப்ளூ கலரில் வயலட் கலரில் போட்டிருக்கீங்க, அந்த மாதிரி அது தீம் போட்டிருக்காருன்னு நினச்சேன். ஆமாம், இது வந்து என்னன்னா இங்கு பாட்டில் உடச்சா இப்படி இங்கு தெரிக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் எல்லாருக்கும் டிஸ்பிளே இப்படி தான் ஆகுது. இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இந்த இஷ்யூவை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிராண்ட் அட்ரஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தா, பிராண்ட் இது வந்து தட்டி தான் கழிக்கிறாங்க. இதில் ஏன் இது தட்டி கழிக்கிறாங்கன்னு எனக்கு தோணுது அப்படின்னு பார்த்தா, இது டியூ டு ஏஜிங் நடக்கலாம். அண்ட் இந்த ஃபோன்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே 3 years +, 2 years + ஃபோன்ஸு. ஸோ இதுக்கு வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்களான்னும் போது, இந்த நம்பர் ஆஃப் அக்கரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஆகிடுதுன்னா, கோடு விழுற அளவுக்கு இந்த அக்கரன்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் வருது. ரெண்டாவது, இது வந்து எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராவது ஆக்சிடென்ட்லாம் அவங்க ஃபோனை கீழே ட்ராப் பண்ணும்போது கூட நடந்திருக்கும். ஓகேயா? ஆனால் இது ட்ரிகர் ஆகும்போது என்ன ப்ராப்ளம்னா, ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாயங்காலம் ஆரம்பிச்சதுங்க, திடீர்னு இன்னைக்கு சாயங்காலம் ஃபோன்லாம் நான் கீழே போடல, திடீர்னு சாயங்காலம் பார்த்தா லைட்டாக ஒரு இடத்துல பர்பிள் கலரில் ஆரம்பிச்சது, அது பார்த்தா என்ன ஆகுனே தெரியலையே அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச பையன் என்னன்னா Nokia G42 வீடியோவில் வந்திருப்பான். அவரா? அவன் ஃபோன் இஸ்மாயிலோட ஃபோனில் இதே மாதிரி விவோ ஃபோனில் ஆரம்பிச்சது. நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்தேன், நான் கீழே மட்டும் இருந்தது. நான் சொன்னேன், இது அப்படியே வளர்ந்துக்கிட்டே போகண்டான்னு. இது எப்படி ப்ரோ வளரும் அப்படின்னு. நீ பார்ப்பேன், எல்லாத்தையும் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணு அப்படின்னு. அதே மாதிரி காலையில் அவன் சொன்னானா, சாயங்காலம் கால் பண்ணி பாதி ஸ்க்ரீன் போயிடுச்சு ப்ரோ. ஒரு நாளுக்குள்ளேயே நடந்துருமா இது? ரொம்ப மோசமாச்சு. எவ்வளோ அக்ரெசிவாக போதும் அந்த மாதிரி இடத்துல டச் வேலை செய்யும். அதுக்கப்புறம் வேலை செஞ்சா என்ன, வேலை செய்யலாம். இல்லை ப்ரோ, பேக்கப்பாவது எடுத்துக்கலாம்ல, அது கேட்குறேன். பேக்கப்பா, அது டிஸ்பிளே தெரிஞ்சாதான் நீ எங்கே என்ன பட்டன் இருக்குன்னு அழுத்த முடியும். ஸோ அதனால இருக்கா. அப்புறம் நான் வந்து தேர்ட் பார்ட்டி டிஸ்பிளே லைன் இஷ்யூ விட கொடுறேன். ஏன்னா லைன் வந்து இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் போகுது அப்படியே மறுமணி லைன். ஐஃபோன் வச்சிருந்தா அது எந்த லைனாக இருந்தாலும் சரிங்க, அது எந்த சிக்னலாக இருந்தாலும் சரி, அவங்களுக்குலாம் வந்து டேட்டாவை உருவிட்டு விட்டுருவாங்க. ஆப்பிள் பக்கமே போகல, ஆண்ட்ராய்ட் சரி. இப்போ புதுசாக சாம்சங் வந்து ஒரு சரித்திரம் படைச்சிருக்காங்க. நார்மலாக சரி, இப்போ லைன் என்ன கலர் சொல்லியிருக்கு? லைன் பார்த்துருக்கல, என்ன கலர் பார்த்துருக்க சொல்லு. க்ரீன் பார்த்துருக்கேன், பிங்க் பார்த்துருக்கேன். க்ரீனு, பிங்க்கு, வேறு ஏதாவது லைன் பார்த்துருக்கியா? க்ரீன் பிங்க் தான் அதிகம் பார்த்துருக்கேன். இப்போ வந்து பளிச்சுன்னு ஒயிட்னா இதுதான் ஒயிட்டு, பிரைட் சன் பார்த்துருக்கியா பாரு அப்படின்ற மாதிரி S24 சீரீஸ்க்குலாம் போட்டு விட்றோம். ஓ, அப்போ அங்கே மட்டும் பீக் பிரைட்னஸா? அம்மா பீக் அப்படி பளிச்சுன்னு ஒயிட்டாக இருக்குது. வேற S24 ப்ளஸ்லாம் நடக்குது. S24 ஏண்டா இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருக்கேன், பளிச்சுன்னு இருக்கா? நான் நினச்சேன் S22 இருக்கும்னு நினச்சேன். S24ல 22லலாம் பிரச்சனையே இல்லை, க்ரீன் தான், ஒயிட்லாம் வராது. இந்த வருஷம் லான்ச் ஆனது தானே? ஆமாம், இது வந்து S24க்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக நல்லா பளிச்சுன்னு ஒயிட் கலர். இது ஆனால் பயங்கரமான மேட்டராக இருக்கு. நல்லா இருக்குல்ல? இல்லை, நான் S24 நான் எதிர்பார்க்கல, ஏன்னா நல்லா தானே இருந்துச்சு அந்த ஃபோனு, அதுக்கு என்ன இப்படி ஆயிடுச்சு? பயமா இருக்குதுடா. ஜெயலக்ஷ்மிங்கிறவங்க இவங்க பேஜே எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, அவங்க போட்டிருக்க ரீட்வீட் எல்லாம் பார்த்தோன்னா அவங்களது இல்லை, ஊருக்குள்ளே எங்கெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு தேடி ரீட்வீட் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது OnePlus தேடி அடிக்கிறேன்னு. ஆமாம், ஃபுல்லாக OnePlus ஃபோனு எங்கெல்லாம் அடிக்கிற மாதிரி. நத்திங் வந்து இப்போ நத்திங்கும் பிரச்சனையாக தான் இருக்கு. எனக்கு சொல்லனே தெரியல, நத்திங்ல லைன் உழுது. அப்புறம் இந்த க்ரீன் சொல்றாங்கல்ல, அதனால பொதுவாக லோ குவாலிட்டி டிஸ்பிளேல அப்படி ஆகும் போலடா. AMOLED LED எல்லாம் சொல்றாங்கல்ல,
கொஞ்சம் குவாலிட்டி இந்த மாதிரி டியூனிங் இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் சொதப்புற டிஸ்பிளேலாம் கிரே பார்க்கும்போது இப்போ இதுவே ஒரு மாதிரி எல்லோயிஷ் கிரே இல்லையா, இதில் பார்க்கும்போது என்ன ஆகுமானா பிரைட்னஸை ஃபுல்லாக கம்மி பண்ணால் பச்சை பச்சையாக தெரியும். அது வந்து அங்கங்கே ஒரு மாதிரி இந்த தோல் உறிஞ்சா இருக்குமே அந்த ஃபீல் மாதிரி டிஸ்பிளேல அது தெரியும். அது வந்து யதார்த்தம் தான், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க. பார்க்கும்போது எத்தனை ஃபோன் பிரச்சனை சொல்லியிருக்கீங்க? OnePlus Nord, S24 Plus, Nothing 2A. இல்லை இந்த லைனு டிஸ்பிளே போகிறத விட வெடிக்கிறது ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஐயோ ஒரு சிலர் இவ்வளவு ஏன் சார்ஜர் வெடிக்குதுன்னு ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அது வந்து ஏதோ டெக்னிக்கல் எரர். அது என்ன எரர்னு சொல்லாதான் வருத்தமாக இருக்குது. இப்போ பிராண்ட் சைட்லையும் கிளாரிஃபிகேஷன் இல்லை. இல்லை என்கிட்ட கேட்குறீங்கல்ல, அன்றைக்கி தானே இந்த ப்ரோ பார்த்தீங்க. யாரு? ஐயோ சர்மா ப்ரோ, அவர் பேர். ஆமாம் அது பாரு முன் பேர் சொல்லுங்க. சந்தீப்பை பார்த்தேன். சந்தீப் ப்ரோ. சந்தீப்பை பார்க்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் பற்றி பேசினேன். அப்போ சந்தீப் என்ன சொன்னான்னா அவங்களோட எரர் ரேட் பற்றி நாங்கள் அனலைஸ் பண்ணுவோம் எப்பயுமே, சும்மாலாம் விட மாட்டோம். ஏன்னா ஒரு பிராண்டோட ரெப்யூட்டேஷனே பாதிக்கும். ஷவுமியோட எரர் ரேட் இவ்வளோ நாளாக எவ்வளோன்னு பார்த்தோன்னா ஷவுமியோடது அவன் வந்து ரெட்மி போக்கோ சொல்ல, ஏன்னா அவன் ஷவுமி ஹேண்டில் பண்ணுறதுனால 0.5 வருதான் எரர் ரேட். அப்போ 200 ஃபோனில் ஒரு ஃபோன் பிரச்சனை வர மாதிரி இருக்கும். சரியா, ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்கும். ஸோ இதுதான் அவங்களோட எரர் ரேட் இது வரைக்கும் விற்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது. இதை தாண்டி இன்னொன்று என்னென்னா, நிஜமாவே சில இடத்துல சீரியஸ் இஷ்யூஸ் இருக்கலாம். இன்னும் ஒரு சில இஷ்யூஸ் வந்து கன்சியூமராக இருக்கலாம், ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் அவங்களுக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒத்துப்போம். அப்போ தானே நீங்கள் எங்களுக்கு காசு கொடுக்குங்க, நாங்கள் கரெக்டாக தான் இருக்கோம், நீங்கள் தான் ஃபோனை பார்த்து கொடுக்கணும், அப்படி தான் பேசுவோம். இந்த நத்திங் கம்யூனிட்டியில் நிறைய பேர் பேசி வச்சிருந்தாங்க. அந்த க்ரீன் டாட் வச்சிருக்காங்களா? இல்லையே, நத்திங் கம்யூனிட்டியில் உள்ள அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் மாடரேட்டர்ஸ் ப்ளஸ் ரெஸ்பாண்ட் பண்ணுறவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, திஸ் இஸ் அ வெல் நோன் இஷ்யூ, திஸ் இஸ் நாட், அதாவது எக்ஸ்க்ளூசிவ் டு நத்திங் கிடையாது. அமோலட்னாலே இப்படி தான் இருக்கும். நார்மலாக இந்த மாதிரி பேனல்ஸில் இந்த க்ரீன் டாட் மாதிரி தான் இருக்கும், அதை வந்து பெருசுப்படுத்த வேண்டாம், அது வந்து யூஷுவல் தான் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. நாங்கள் வந்து பிராண்ட் எங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணல, அதனால் நாங்கள் பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறிடுறோம். ரைட். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது தலைவன் ஒரு என்ட்ரி கொடுத்தான் பாரு, வேற லெவல் என்ட்ரி. யாரு? மீடியாடெக் தான். Introducing the MediaTek Dimensity 7300X. இந்த 7300X என்னத்துக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, அஃபோர்டபுள் செக்மெண்ட்டில் வேறு லெவல் டிஸ்பிளேயோட ஃபோல்டபுள் ஃபோன்ஸ். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது தான் ஆப்பிளில் நான் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா 18ஓட பீட்டா 8 நான் இன்ஸ்டால் பண்ணேன். தரமாக இருந்தது. 7.8 GB ஒன்லி. ஒரு அப்டேட்டு 7.8 GB அப்படின்னு பார்த்ததுக்கப்புறம் நான் அமைதியாயிட்டேன். என் வாழ்க்கையிலேயே வந்து நான் இது வரைக்கும் எவ்வளோ பீட்டெல்லாம் பார்த்துருக்கேன். அப்டேட்லாம் போட்டாச்சு. என்னதான் இருக்குது பார்க்கலாமே, அப்டேட்லாம் போட்டாச்சு. இப்போ என்ன ஹைலைட்னா, நார்மலாக ஆண்ட்ராய்ட் சைடில் நான் இது வரைக்கும் மேக்ஸிமம் பார்த்தது 3.8 GB மாதிரிலாம் பார்த்துருக்கேன். அட் டைம்ஸ் ரொம்ப ரேராக முன்னெல்லாம் அந்த கலர் ஓஎஸ் அப்புறம் MIUIலலாம் 4 GB தொட்டிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு 1.5 GB கொடுப்பாங்க, அப்புறம் 2 GB கொடுப்பாங்க, அப்படி தான் வரும். இவன் ஒரு ஜாம்பர் 7.8 GB சும்மா ஹேய் என்னடா இது. வைஃபை இருக்கவங்க பிரச்சனை இல்லை, வைஃபை இல்லாதவங்க டெய்லி டேட்டா அன்லிமிட்டட் 5Gலாம் ஜாலியாக பண்ணலாம். ஐஃபோன் ப்ளஸ் அன்லிமிட்டட் 5G செம்ம காம்பினேஷன். இல்லை அப்டேட்டாக ரன் ஆகும். என்ன ஆகும் ஃபோன், அதுவே டின்ட்டே வந்துருமே, எல்லாமே வந்துருமே. அதுக்கு அவ்வளோ ஹீட் ஆச்சுன்னா நீ ஸ்க்ரீன் பர்னுக்கு வர எல்லாமே வந்துடும். ஸ்க்ரீன் பர்னும் நிறைய பேருக்கு நடக்குதான். மொத்தம் எந்த பிராண்டுமே நல்லா இல்லை, எல்லாமே டுபா. ஸ்க்ரீன் பர்ன் பார்த்தீங்கன்னா எல்லா பிராண்ட்லையும் சாம்சங்கில் நடக்குதுங்கிறாங்க. இப்போ நத்திங்கில் ரொம்ப அதிகமாக ரிப்போர்ட் பண்ணுறாங்க ஸ்க்ரீன் பர்னு. அதை தவிர ஐஃபோன்லேயும் ஸ்க்ரீன் பர்ன். எனக்கு தெரிஞ்சு விக்கி ப்ரோ நத்திங்கை விட்டு விலகினால தான் இந்த பிரச்சனை நினைக்கிறேன். சரி, நத்திங்கை விட்டு அவன் விலகினதுக்கப்புறம் என்னாச்சுன்னா பிக்சல்னு சொன்னதான் தாமதம். 7A 6A எல்லாத்துலேயும் பேட்டரி பல்ஜ் ஆகுது. இவங்களெல்லாம் எதுவுமே பண்ண முடியாதா. அடுத்து வந்து இந்த தடவை ஐஃபோன் 16 ரிலீஸ் ஆகுது இல்லை, அதில் பார்த்தியா ஃபீச்சர்ஸ்னு வரும்போது ChatGPT. ஓகேயா, டேப் டு பே அனிமேஷன் பார்த்தியா வேற லெவலில் இருந்தது. அதில் இருக்கிற அந்த அனிமேஷன்லாம் வந்து யாராலையுமே மேட்ச் பண்ண முடியாது இப்போதைக்கு. சிரிக்கு ஒரு அனிமேஷன் இருக்குது பார்த்தியா, இந்த நியூ சிரி இங்கே பேர் சுற்றி தகதகன்னு. ஆனால் என்னாச்சு, அதை பார்த்ததுமே எனக்கு என்ன தோணுச்சுன்னு சொல்கிறேன். குட் லாக்ல ஃபீச்சர் இருக்குது, நோட்டிஃபிகேஷன் வந்து தகதகன்னு லைட் எரியுது. எனக்கு என்ன நான் இந்த ப்ரைவேட் பஸ்லாம் லைட்டு சர்க்குன்னு அடிக்கடி லோக்கலாக போகிறானே அப்படி நினச்சேன் நான். சரி, அப்புறம் க்ளீன் அப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனு, அப்புறம் ஜென்மோஜி, ஃபர்ஸ்ட் லுக் ஆஃப் ஆப்பிள். எவ்வளோ காசு கட்டணும்? இப்போதைக்கு எதுவும் கட்ட வேணாம், அதுக்கப்புறம் பொறுமையாக நாங்கள் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் இருக்க மாட்டீங்க. ஓகே, ஆமாம், இது எல்லாமே நாங்கள் ஃப்ரீயாகவே பண்ணிப்போம். கிராக்டு வெர்ஷனா? ஆமாம் ஆமாம். இல்லை பார்த்தீங்களா, சரி காசு கட்ட முடியுமா? இல்லை யூடியூப் ப்ரீமியம் வேறு காசு ஏற்றிட்டான். ஐயோ, எல்லாம் சுற்றி காசு ஏற்றிக்கிட்டே 1000 rupees கொடுக்கணும்னா நம்மளால் டக்குன்னு கொடுத்துருவாங்க. இல்லை, எனக்கு டவுட் என்னன்னா, எல்லாரையும் வேலையை விட்டு தூக்கிட்டே இருக்கீங்க அந்த இன்ஃப்ளேஷன் சொல்லிட்டு, அப்புறமா இவனுங்களும் ப்ரைஸ் ஏற்றிக்கிட்டே இருக்கானுங்க. அப்போ இவ்வளோ ப்ராஃபிட் அவங்க கெயின் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறாங்க?
எங்கேயாவது அப்ஸ்காண்டு தான் கள்ளக்கணக்கு காமிச்சிட்டு எல்லாரும் ஒரே டைம்ல உள்ள புகுந்து எல்லா காசையும் பிடிங்கிட்டு இல்லை எப்படி இருக்குன்னா இப்போதான் மொபைல் டேட்டாலாம் டேரிஃப் அது இதுன்னு மாறிச்சு. அது மாறினதுக்கப்புறம் பார்த்தா ஒவ்வொருத்தனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சப்ஸ்கிரிப்ஷன் பிளான்ஸோட ப்ரைஸ் ஏற்றுனாங்க. சொல்ல போனால் முன்னெல்லாம் வந்து ஃப்ரீயாக நிறைய கண்டென்ட் நம்ம வந்து எப்படி பார்த்துருப்போம்னா அமேசான்லேயே கூட பார்த்துருக்கலாம், இல்லாட்டி நீங்கள் பே பண்ணியிருந்தீங்கன்னாலும் ஒரு சில கண்டென்ட் பார்த்துருக்கலாம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா படத்துக்கு மேலே ஒரு 2 வேற போட்டு வைக்கிறானுங்க. இல்லை அமேசான் பிரைமில் பே பண்ணி பார்த்தாலுமே ஆட் வருமாம்ல. பே பண்ணி பார்த்தா ஆட் வரது இருக்கட்டும், சில சமயங்களில் நீ அமேசான் பிரைம் போட்டிருக்க, அதே மாதிரி நீ ஹாட் ஸ்டார்லையும் போட்டிருக்க அப்படின்னாலும் ஒரு சில படங்கள் வரும்போது அந்த படத்துக்கு மட்டும் 100 ரூபா பே பண்ண சொல்லுவோம். சூப்பர். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாமும் ஒரு பக்கம் கடுப்பாக தான் இருக்குது. இதுக்கு இடையில பார்த்தா இப்போ யூடியூப் ப்ரீமியம் இப்போ போய் டெலகிராமை பேன் பண்ணுறான்றாங்க. பேன் பண்ணா அவர் எங்கள் நிலமை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பேன் பண்ணலன்ட்டாங்கல்ல. இல்லை ஆக்சுவலாக இப்போ என்னன்னா அதான்டா இப்போ யூடியூப் ப்ரீமியம் பார்த்தாலும் என்ன பண்ணி வச்சிருக்காங்க, ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு 10 ரூபா இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருக்காங்க, ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு ஒரு 20 ரூபா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேமிலி அப்படின்ற ஆப்ஷன் தான் பார்த்தீங்கன்னா 189 இப்போ 299 ஆயிடுச்சு, 110 ரூபா இன்க்ரீஸ் பண்ணி விட்டாங்க. ஸோ இப்போ இந்த ஃபேமிலிங்கிறதுல ஆல்ரெடி நான் நிறைய தடவை சொல்லியிருப்பேன். 189 இருக்கும்போது ஆக்சுவலாக இந்த நீங்கள் ப்ரீமியம்குள்ளே வந்தீங்கனாலே யூடியூப் ப்ளஸ் யூடியூப் மியூசிக் ரெண்டும் சேர்ந்து தான் வரும். ஸோ இந்த ப்ரீமியம் வந்து ஃபேமிலின்னு போட்டிருந்தீங்கன்னா 6 பேர் சேர்ந்து 50 ரூபா சொல்கிறாரு அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியாது. ஐ ஹாவ் பிரேவ் ப்ரௌசர் அதானே. ஆனால் பிரேவ் வந்து பிரில்லியண்டான ஒரு ஐடியா தான், பேருக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருந்தது. அது அடுத்து எங்கால் வந்து ஒரு எஸ்ஓசி வேறு தயாரிச்சிருக்கா. அப்படி இது பார்த்தேன்டா டிஎஸ்எம்சி கூட சேர்ந்து, டிஎஸ்எம்சி கூடங்கிறனால ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக தான் ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இதோட பர்ஃபார்மன்ஸ் இப்போதைக்கு 8 Gen 1 மீட் பண்ணியிருக்குங்கிறாங்க. அந்த காம்பினேஷன் தான் கொஞ்சம் பயமாக இருக்கு. மறுபடியும் 8 Gen 1 டிஎஸ்எம்சி கிட்ட இருந்து 8 Gen 1 என்ன அர்த்தம்? அது யோசிக்கணும் நீங்க. டிஎஸ்எம்சி கிட்ட இருந்து 8 Gen 1க்கான ஸ்பெசிஃபிகேஷனுக்கு, அதாவது பர்ஃபார்மன்ஸ் நிகரான ஒரு ப்ராசஸ். ஏன்னா 8 Gen 1 வந்து பெர்ஃபார்மன்ஸ்ல வேற மாதிரி, தெர்மல் தான் கொஞ்சம் தெர்மல் அது கொஞ்சம் எக்ஸினாஸோட வாடையை வந்து லைட்டா பூசி விட்டாங்க. அதனால அந்த இதுல மாட்டிக்கிச்சு. ஸோ இப்போ என்னன்னா இதெல்லாம் தாண்டி ஒரு ஸ்பெஷல் அங்கே வச்சிருக்காங்க. அதில் வந்து 5G மோடம் வந்து யூனிசாக்கு பை எங்கள் ஆள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஆமாம், ஏன்னா சாக்கு பையில் வந்து 5G மோடம் நல்லா தான் இருக்குன்னு நான் சொல்லியிருப்பேன். கிரஸ்ட்டில் கூட அசால்ட்டாக 200 400ன்னு போய்கிட்டு வருது அது ஸ்பீடு. ஏன்னா ஜியோவில் பார்த்தா 400+ MB வருது, டப்புன்னு இப்படி வருது பால்கனியில் வச்சுட்டு. ஒரே ஒரு பிரச்சனைனா ஆடியோ ரிலேட்டடான பிரச்சனை இல்லை. அது இது கிடையாது, இது மோடம் தானே, டிஎஸ்எம்சியில் தான் வரும். இல்லை நீங்கள் மோடம் தானே யூஸ் பண்ண போகிறீங்க, அதனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஷாமி வந்து அவங்களோட ஓன் எஸ்ஓசியில் ஒர்க் பண்ணுறது சூப்பர். ஆனால் இது வந்து யாருக்கு மணி அடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம குவால்காமுக்கு தான் மணி அடிக்கிறாங்க. ஆல்ரெடி குவால்காமோட பிஸ்னஸை பார்த்தீங்கன்னு வைங்களேன், மிட் ரேஞ்சில் ஃபுல்லாக டாமினேட்டட் பை டிமென்சிட்டி. ஃப்ளாக்ஷிப் லெவல்லையும் இப்போ என்ன பிரச்சனைனா, இப்போது அப்படியே நீங்கள் ஒப்போ சைடு வந்தீங்கன்னா ஹேசல் பிளாட் இல்லாட்டி வந்து மேரி சிலிகான் அப்படின்னு அவன் சொல்லுவான். விவோ சைடு போனீங்கன்னா அவன் வந்து வி சிப்பு டி சிப்புன்னு சொல்லிட்டு போவான். ஸோ அப்போ என்ன ஆகிடுது, இவங்க எல்லாருமே அவங்களோட ஓன் ஐஎஸ்பி, ஓன் நியூரல் ஃபேக்டர்ஸ், ஏதாவது ஏஐ கேப்பபிலிட்டிஸ் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சனால அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, எனக்கு தேவை ஒரு ப்ராப்பரான ஒரு CPU GPU, அவ்வளோதான், மீதி எல்லாமே நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா குவால்காம் வந்து இவ்வளோ நாளாக பண்ணது அப்படின்னா வெறும் CPU GPU இல்லாமல் ஏஐ கேப்பபிலிட்டிஸ் மாதிரியான ஒரு சில விஷயங்கள், ப்ளஸ் நீங்கள் போஸ்ட் ப்ராசஸிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஐஎஸ்பி, டிஎஸ்பி, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே வந்து குவால்காம் கெத்து எப்பயுமே, இன்க்ளூடிங் மோடம். சரியா, அதுக்கு தான் அந்த காசுன்னு வச்சுக்க ஒரு பக்கம். ஸோ இப்போ என்ன ஆகிடுதுன்னா, இப்போ இவங்க விவோ ஓப்போலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு வந்து இப்போ டிமென்சிட்டி 9400 சந்தோஷம், அதில் இருக்கிற ஜிபியூவும் நான் CPU யூஸ் பண்ணிப்பேன், ஐஎஸ்பி அப்புறம் இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் என்கிட்ட தனியாக சிப் இருக்குது, அவ்வளோதான். ஸோ இப்போ அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, எனக்கு என்ன டவுட்னா, இப்போ ஈவன் ப்ராசஸரே கூட நல்லா பெர்ஃபார்மிங்காக இருக்க ப்ராசஸர் இல்லாமல் கொஞ்சம் மிடில் இருக்க ப்ராசஸராக எடுத்துக்கிட்டாலுமே இவங்களோட சிப்பை இன்சர்ட் பண்ணி நல்லா கொண்டு வர முடியல, அவுட் எடுக்க முடியும். அதான் இப்போ சொன்னேன் கொஞ்சம் முன்னாடி கூட, இந்த Reno 12 Proலாம் பார்த்தீங்கன்னா 7300 எனர்ஜி தான், ஆனால் வேற லெவலில் இருக்கு அவுட்புட்லாம். ஏன்னா இப்போ இவங்க இந்த 8 Gen 4 ஆல்ரெடி ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. $300 ஆகுங்கிறாங்க, ஒரே ஒரு எஸ்ஓசி மட்டும் $300 அப்படின்னா, அதனால மொபைல் ப்ரைஸும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். கண்டிப்பாக. அப்போ இவங்க ஓன் சிப்பெல்லாம் உள்ளே வச்சு அப்படியே நோத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க கதை ட்ராப் தான் ஆகும். ஆமாம், அப்போ என்ன ஆகிடும், இப்போ ஆல்ரெடி ஹுவாவே எடுத்துக்கிட்டிங்கன்னா 9100 அந்த மாதிரி ஏதோ ஒரு, அவங்க ஏதோ கிரண் சுற்றிட்டு இருப்பாங்க. ஆமாம் ஆமாம். ஸோ மொத்தம் நீ கிரண்லேயே இரு, கிரண்ன்றாது. சரி, அதுதான் மொத்தம் வந்து என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு இந்த ஆஸ்பெக்டில் யோசிக்கும் போது டிமென்சிட்டி ஆல்ரெடி மார்க்கெட்டில் ஒரு ஏரியாவை பிடிச்சி வச்சிருக்கான். அவன் என்ன தான் வந்து ஒரு டுபாக்கூராகவே இருந்தாலும் கூட இந்த ஆஸ்பெக்டில் அவன் ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஆகிடுது. இப்போது இவங்க வந்து கம்மி ரேட்டில் எல்லாரையும் பிடிச்சிட்டாங்க. அடுத்து ஆக்சுவலாக மணிவேல்ங்கிறவர் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் எனக்கு ஒரு டேட்டா அனுப்பியிருந்தார். அந்த டேட்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரத்த கலரியாக தான் இருந்தது. அவரோட Pixel 6a பச்சை கோடு விழுந்திருக்கு. என்னடா இது பச்சை கோடு புதுசாக போட்டிருக்காங்க, அப்படி தான் இருந்தது. ஸோ இப்போ இவர் வந்து ஆக்சுவலாக கூகுள் அதாவது பிக்சல் சப்போர்ட் அப்ரோச் பண்ணுறாரு, என்ன ஏதுன்னு அப்டேட் பண்ணுறான்னு சொல்லியிருக்காரு ஒரு பக்கம். ஸோ இவங்க வந்து அதுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்களாங்கிற ஒரு பதட்டமும் இருக்க தான் செய்யுது. ஆனால் இதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து கேள்விப்படுறேன். மேபி நெட்டில் போய் செக் பண்ணி பார்த்து ரெடிட்லாம் பக்கம் போனால் நிறைய பார்க்கலாம்னு நினைக்கிறேன். பட் 6a யூசர் நமக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருக்காங்க, அவங்க யாருமே இந்த மாதிரியான ஒரு இஷ்யூ இது வரைக்கும் ரிப்போர்ட் பண்ணல. இத்தனைக்கும் இவர் வந்து வாங்கி வாரண்டிக்குள்ளே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதனால தானே
இதுக்கு போயிருக்காரு. ஆமாம், ஸோ சப்போர்ட் போயிருக்காரு. பார்க்கலாம் எப்படி அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு. நான் அதான் சொன்னேன்டா, ஒருத்தர் வந்து ஒரு பெரிய ட்ராக் ரெக்கார்ட் வச்சுப்பார் போல். OnePlus 9R வாங்கினாரா, அவருக்கு வந்து டிஸ்பிளே லைன் விழுந்தோடனே 10R கொடுத்தாங்க. 10Rல டிஸ்பிளே லைன் விழுந்தனால இப்போ 11R கொடுத்துருக்காங்க. 5000 ரொம்ப மோசமாக இருக்கும், அது 11R பரவாயில்ல. ஆமாம், இந்த மாதிரி வருமே வந்துட்டு ஒரு வருஷம் கழிச்சு வந்ததுன்னா 12R வாங்கிப்பாரு. அப்புறம் 12Rலேயே அந்த மாதிரி கோல் வந்ததுன்னா ஒரு 3000 4000 பே பண்ணி 13R போயிட்டு. ஆமாடா, யாருக்கும் கிடையாதுடா. யூஎஸ்ல கூட இப்படி ஒரு ஆஃபர் கிடையாது. வருஷம் நீங்க 3000 பே பண்ணீங்கன்னா 4000 பே பண்ணீங்க, அதிகபட்சம் 5000 பே பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும். எங்கேயாவது நடக்குமா அதெல்லாம்? அவர் எனக்கு தெரிஞ்சு அவர் வேண்டிகிட்டே இருப்பாங்க, லைன் வரணும் வேண்டிகிட்டே இருப்பாரு. ஆமா, ரியல்மி வர வந்திருக்கு தெரியும்ல, 13 ப்ளஸ். அவன் மட்டும் அவன் பாட்டு நிறைய வந்துட்டே இருக்கட்டும், அதை பற்றி பேச போகிறதே இல்லை. மோஸ்ட்டாக விவோலையாவது இவர் ஃப்ளாக்ஷிப்பை மட்டும் கவர் பண்ணுறாரு எனக்கு தெரிஞ்சு எக்ஸ் சீரீஸில். மற்றபடி ரியல்மி இதில் இவர் பேசி அதை பார்த்ததே கிடையாது. ரியல்மி பேசாததுக்கு காரணம் என்னன்னா, GT60 பற்றி பேசியிருக்கேன், GT6 பேசியிருக்கேன். பட் நான் ரியல்மி நம்பர் சீரிஸ் ஏன் பேச மாட்டேன்னா, அவங்க கொடுக்குற ஹைப் அது என்றைக்குமே மீட் பண்ணதில்லை. அது ஒரு காலத்தில் மீட் பண்ணிச்சு. ரியல்மி 3 Pro, ரியல்மி 5 Pro, ரியல்மி 7 Pro, அது வரைக்கும் கூட ஓகே. ஏன் 6 Proலலாம் இப்போ 90 Hz பேனல்லாம் இருந்தது. ஆனால் இவன் ஒரு விசித்திரமான ஆளுங்க. 6 Proல 90 Hz இருந்தது, அதுலேருந்து 7 Proக்கு போகும்போது 90 Hz ரிமூவ் பண்ணிட்டான். சரியா? அப்புறம் அதுலேருந்து 8 Proக்கு போகும்போது ஸ்டீரியோ ஸ்பீக்கரை ரிமூவ் பண்ணிட்டான். கொஞ்சம் விசித்திரமான ஆளுங்க. இது ஆப்டிமைசேஷனா? அசிங்கமாக வந்துட போகுது. அப்புறம் இவன் மட்டும் தான் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி போயிட்டு இருப்பான். என்ன கட் பண்ணி என்ன பிராண்ட் பண்ணலையா? என்னது வரேன், சாம்சங்ல ஹெட்ஃபோன் ஜாக் ரிமூவ் பண்ணிருக்கேன், ஹோம் பட்டன் ரிமூவ் பண்ணிருக்கேன். பாத்தியா ஆப்பிள் எவ்வளோ மாசு? மெயினாக ஆப்பிள்னா வீடியோ சூப்பராக எடுக்கும். திஸ் இஸ் வாட் வி நீடட். ஆப்பிளுக்கு தெரியும்.